அவங்க உணர்த்துறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த ஆன்மா வந்து பதிர்பதிக்குது, அவ்வளவுதான் விஷயம். வேற என்ன, அதுக்கு விடுதலை தான். ஆன்மா வந்து சட்டிச்சனால எப்படி குடும்பம் சரிஞ்சு அப்படிலாம் எப்படி எப்படி ஆன்மா போய் ஏதோ பண்ணிட்டாங்க, கொடுமையில பண்ணிட்டாங்க, போயிடுச்சு. அதோட அலைவரிசை குறைஞ்சிரும். இப்ப இவங்க கிட்ட அது வந்து அதோட அலைவரிசை கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ டெய்லி கனவுல வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களோட அலைவரிசை இவங்க இந்த அம்மாவுக்கு பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க அலைவரிசை திருப்பி இவங்களை தொடர்பு கொள்ளாது, ஓடி போயிடும். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்குல்ல, ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ அதுவும் வெளியில போயிடும். அப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது, முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கும். முன்னோர்களுக்கும் நமக்கும் என்னன்னா தொடர்பு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவரோட ஞாபகார்த்தமா அவரோட உருவப்படம் இருக்கலாம், அவருடைய அலைவரிசை உங்களை வந்து தாக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஞானி அலைவரிசை உங்களை வந்து வாழ வைக்கும், ஒரு சக மனிதனுடைய அலைவரிசை உங்களை வாழ வைக்காது, பின்னடைவை தான் ஏற்படும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப முன்னோர்களுடைய புகைப்படங்கள்லாம் ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம், ஆனா முன்னோர்களுடைய அலைவரிசையும் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான் விஷயம். பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம். அவங்க ரொம்ப அமைதியா எந்த பிரச்சனை பண்ணாம எதுவும் இல்லாம அவங்க துன்பப்பட்டு அவங்க இயற்கையா மரணம் அடைஞ்சு, அப்ப அவங்களுடைய அலைவரிசை வந்து அவங்களுக்கு பாதிக்குமா? இல்லம்மா, நீங்க யாரு தவறு இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா வந்து நல்ல ஆன்மா. சில ஆன்மாக்கள் இயற்கையாகவே விடுபடும். இப்ப நீங்க இருக்கீங்க, நம்மள மாதிரி ஆட்களோட ரொம்ப தொடர்புலயே இருந்துட்டு இருக்கீங்க, உங்க ஆன்மா வந்து நானே வந்து ஆன்மா விடுதலை கொடுத்துருவேன். நீங்க பேய போக மாட்டீங்க, நீங்க போய் இன்னொருத்தனை துன்புறுத்த மாட்டீங்க. இதோடைய விஷயம் தான். நான் வந்து ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் மதுரையில, எங்க மாணிக்க வாசகருடைய திருவாத ஊர்ல வகுப்பு எடுக்கிறேன். அந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அமாவாசை கரெக்டா ஒருத்தர் வந்து 38 வயசுல துருமரணம் அடைஞ்சிட்டார். அப்ப அவருடைய அலைவரிசை வந்து தீவிரமா ஒண்ணு இருக்கு. அப்ப நைட்டு ஒரு 10 மணி 10:30க்கு அவங்க ஒருத்தவங்க எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னன்னா, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை கண்டு ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்ப நான் வந்து அதை தியானத்துக்குள்ள பார்க்கும்போது அந்த இறந்தவருடைய அலைவரிசை வந்து இவங்களை தொடர்பு கொண்டிருக்கு. இப்போ இதுவும் இறந்தவரோட அலைவரிசைகள் வந்து அதுக்கும் சூட்சமும் ஒண்ணு இருக்கு. இந்த அலைவரிசையில அந்த அலைவரிசை நல்ல செயல் தன்மையில இருக்காது. அப்ப நமக்கு என்னன்னா, அவருக்கு ஆன்ம விடுதலை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆன்மா பல நாள் உடல் இல்லாம சுத்தணும். ஆனா நாம அந்த இடத்துல ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்கு தயாரானோம். அப்ப மதுரையிலேயே அவருக்கு ஆன்ம விடுதலை கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம்னா, அவர் அப்படியே விட்டோம்னா பல பேரை தூங்க விட மாட்டார், பல பேரை துன்புறுத்திடுவாரு. அப்ப பல பேரை காப்பாற்றணும்னா அவருக்கு விடுதலை அளிச்சோம். அப்ப அவரை ஒரு இடத்துக்குள்ள மதுரை தெப்பக்குளத்துல காரை நிறுத்தி இரவு 11:30 மணிக்கு அவருக்கு ஆன்ம விடுதலை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவருடைய கம்ப்ளீட் புள்ளி கூட அந்த அலைவரிசை அவங்க சொந்தக்காரவங்க யாரையும் பாதிக்கும், ஒருத்தர் கூட கிடையாது, ஒரு பிட்டு கூட கிடையாது. சாப்பாடு வந்துகிட்டு இருக்கும் போதே சாப்பாடை தூக்கி அங்கிட்ட எரிஞ்சிட்டாங்க. அந்த அலைவரிசையோடைய தாக்கம் வந்து சோறு அடுப்புல வச்சுட்டு அவங்க வெளியில போயிருக்காங்க, சோட்டே தூக்கி எரிஞ்சிடுச்சு அங்கிட்ட ஒண்ணு. அலைவரிசையோட தன்மைகள் இப்படி எல்லாம் நடக்கும். அது ஒரு அலைவரிசையோட தாக்கம் வந்து ஒரு பொருள் மேல நீங்க அப்படி, அலைவரிசைன்னா என்னன்னா, ஒரு பொருள் மேல நீங்க இப்படி கவனம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன கவனிச்சு பாப்பீங்க. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், உங்களை அப்படியே கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம்ல நீங்க மறந்துடுவீங்க, மறந்து போய் தியானம் வரும் உங்களுக்கு. இப்ப நான் சூட்சமத்துல இருக்கிறேன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன்னா யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி உங்களுக்கு சின்ன உணர்வுகள் ஏற்படும். இதுதான் அலைவரிசை. இப்ப அலைவரிசை ஒரு பொருள் மேல கவனம் வைக்கதான் அந்த பொருள் சாய்ஞ்சிரும். புரியுதுங்களா? இது மனிதருக்குள்ளேயும் இருக்கு, புரியுதுங்களா? இதுதான் வந்து சயின்ஸாவே இந்த பேய்கள் இருக்கு, விஷயங்கள் இருக்கு, ரோடுகள்ல விபத்துல இறக்குறவங்க எல்லாத்துக்கும் அந்த விஷயம் சொல்லப்பட்டது. அந்த இடத்துக்குள்ள அந்த தாக்கம் தீவிரமா இருக்கும், அந்த அலைவரிசைகள் இருக்கும். இப்ப இத எதற்காக செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னொருத்தரை காப்பாற்றணுங்கிறதுக்காக செய்யப்பட்டு, அவர் மேல பிரியப்பட்டு அவருக்கு மேல இறக்கப்பட்டுலாம் நம்ம செய்யல. மற்றவங்களை இந்த அலைவரிசைக்கு தெரியாது நாம துன்புறுத்துறோம் தானே. அவர் கெட்டவர் கிடையாது, அவர் வந்து நல்லவர்.
அவர் வந்து உங்களுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து தொடர்பு கொள்ள வர்றாரு. அப்ப அந்த அலைவரிசை உங்களுக்கு ஆகாது. ஆகாது. ஏன்னா உடலை விட்டுட்டாங்கன்னா அவங்க அலைவரிசை ஆகாது. ஆஸ்திவா பேசுவாங்க, ஐயோ மகளே நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒரு அப்பா சொல்றாரு இறந்தவரு, இந்த அலைவரிசை உங்களுக்கு ஆகாது. எல்லாமே வந்து அந்த அலைவரிசை இறைவனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உபதேசமோ தீட்சையோ எங்கேயோ ஒண்ணு கிடைச்சப்பட்டு அவங்க இறப்புல ஒரு முத்தி மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க அலைவரிசையா கூட வரமாட்டாங்க. எப்பயாவது கனவுல உணர்த்திட்டு உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்றேன்னு பண்ணிட்டு அவங்க விடை பெற்றுவாங்களே ஒழிச்சு அதுக்குள்ள இருக்க மாட்டாங்க. இந்த தெய்வீகமா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, ரொம்ப நாள் தியானம் பண்ணி நம்ம வீட்டுல தெய்வீகமா இருக்கு, அவங்க சில அலைவரிசை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல உதவுவாங்க. அதுவும் நல்ல தன்மையில இறைவன்கிட்ட இருந்து அவங்க அனுமதி வாங்கியிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படித்தான் நம்ம ஊர்ல இந்த எல்லை சாமி எல்லாம் உருவானுச்சு. இந்த எல்லை சாமியோடைய அலைவரிசைகள்லாம் அவன் வந்து அந்த ஊர்ல வந்து இறந்துருப்பான். அவன் நல்ல சோழு, அவன்கிட்ட இறைவன் ஆசீர்வாதம் பண்ணி நீ சூட்சமத்துல வழி நடத்துமா. புரியுதுங்களா? இப்ப அந்த காடு கரைக்கு போறவங்களையோ அந்த பக்கம் போறவங்களுக்கு அது ஒரு நல்வழி காட்டு. இப்படித்தான் அது விஷயம். அப்ப அதுக்கு அந்த மாதிரி அந்த சோலுக்கு உடல் இல்லாம அது நான் இப்ப உடலை வச்சுக்கிட்டு தியானத்தை எப்படி சொல்லி தர மாதிரி அது அந்த வேலை செய்யணும்னு அதுக்கு அப்படி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி உள்ள ஆன்மர்களுக்கு நம்ம பண்ணலாமா? பண்ணுவோம். அதுக்கு தேவையே இல்லை. நீங்க பண்றதுனால அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, அதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அதுக்கு என்னன்னா இறைவன் கிட்ட இருந்து வாங்கினதுனாலதான் நல்ல தன்மைக்கு அது மாறிடு, ஏன்னா மாறாது. ஆண்டவனில் அனுப்புனதுன்னு இல்லம்மா, அவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துல உங்களை மாதிரி பிறந்து தியானத்துல பெரிய சக்சஸ் பண்ண முடியாம சில இடத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எல்லை தெய்வமா மாறுவாங்க. இப்படித்தான் அதோடைய விஷயங்கள். இப்ப எல்லா சோலும் வந்து ஒரே ஞான மார்க்கத்துக்குள்ளேயே போகாது. சில சோல்கள் வந்து அது ஒரு இடத்துல வந்து இறக்கப்படும். இப்ப என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார், 30 ஆண்டுகளா கடுமையான தியானம் பண்ணி அப்படியே இருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல அவர் உடலை விட்டாகணும்னு இருக்கு. அப்ப அவரு அந்த உடலை விடுறாருல, அவர் அந்த உடல் இல்லாம நல்ல தன்மையில இருந்து அந்த பகுதியை பாதுகாக்கணும்னு அவருக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்கோம். அவர் அந்த உடல் இல்லாம நல்ல தன்மையில அதை வழி நடத்துவார். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ இந்த பாம்பு புத்துக்குள்ள இருந்த அந்த மரத்துல இருந்த ஒரு சக்தி வந்து நம்மளை வழி நடத்துன்னு சொல்லி அவங்க வழிபட்டுக்கிட்டு சேவல் எடுத்துக்கிட்டு கோழி எடுத்துக்கிட்டு கொக்கா எடுத்துக்கிட்டு கிடப்பாங்க. புரியுதுங்களா? அதுவும் ஒரு அலைவரிசை தான். புரியுதுங்களா? எல்லாமே இங்க ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு உருவத்துல பிறந்ததுதான். அதுதான் அலைவரிசையா அப்படி இப்படி இருக்கிறது. உங்களுக்கு குல தெய்வம்னா உங்க குலத்துக்கான தெய்வம். அந்த குலத்துக்கான தெய்வம்னா எங்க இருந்து குல தெய்வம்னா உங்க கூட பிறந்ததுதான் அது. அதுக்கு ஒரு காலகட்டத்துல மனிதனா பிறந்திருப்போம், ஆணா பிறந்திருப்போம், பெண்ணா பிறந்திருப்போம். அந்த குலத்துக்காக அந்த வம்சத்தை நீ வழி நடத்து. அப்ப நீ ஒரு அலைவரிசையா இருந்து இதை வழி நடத்து. அப்போ அவருக்கு அதுக்குன்னு ஒரு அலைவரிசை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அலைவரிசைக்குள்ள அது வந்து செயல்படும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் தத்துவம். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தா தெரிஞ்சு. அப்ப இதுதான் விஷயம். இந்த மாதிரிதான் அது. அதனால அது இது மாதிரி இருக்கிறதுனால நீங்க ஊருக்குள்ள போய் எவமெல்லாம் செத்தவனெல்லாம் நீங்க வந்து சாமி ஒருத்தர் கிடைச்சிட்டாரு வாங்கன்னு கூட்டிட்டு வந்துடாங்க, ஆன்ம விடுதலை கொடுக்கணும்னு யாராவது கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டி வந்து லாரியில ஆள் வந்து தாங்காது போறோம். இப்ப நான் இங்க உட்காந்துட்டு அந்த வேத மந்திரம் படிக்கிற ஒரு மாதிரி வாங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு தான் உட்காந்து. அது யாருக்கு கிடைக்கப்படணும்னு இறைவனால இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதனால நீங்க போய் இதை பரப்பிடாதீங்க. இல்ல இது கிளாரியே ஆக வேண்டாம். என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா கிளாரிட்டி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நீங்க இயல்பா வாழ்றதுக்கு ஒரு வேலை நடக்கும், அவ்வளவுதான். இதுக்குள்ள என்னன்னா ஒரு இயல்பா ஒரு விஷயம் நடக்கும். தடைங்கிறது கிடையாதுமா. இது வாழ்க்கையே வந்து ஒரு சிக்கல் தான். அது ஒரு சிக்கல் தான். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் வந்து சிக்கல் மேல சிக்கலை இழுத்து போட்டுக்குவான்ல, மனிதனே ஒரு சிக்கல்மா. அவன் மேலும் மேலும் சிக்கலை இழுத்துக்க கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. புரியுதுங்களா? நம்ம என்ன ஆலோசனை சொன்னாலும் நீங்க ஆலோசனை கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்கன்னா உங்க அறிவு கேட்காது. புரியுதுங்களா? அதனாலதான் ஞானி என்ன சொன்னான்னா, முதல்ல அறிவை வெளியில எடு, அப்புறம்தான் நான் சொல்ற உபதேசத்தை உள்ள ஏறும். நான் சொல்றதை நீ உள்ள வச்சுக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ, என்ன மாதிரி வேலை செய்வ.
இப்ப நீ வாத்தியார் சொன்னது டீச்சர் சொன்னதை உள்ள வச்சிருந்தனா நீ உன்ன மாதிரி தான் வேலை செய்வ. செஞ்சுவிட்டு என்ன பண்ணுவான்னா, குருநாதா என்ன நீ காப்பாத்துவங்கிற உன் நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு என் மேல பழிய போட்டுருவேன். புரியுதுங்களா? இப்ப அறிவு வச்சுக்கிட்டு தான் காளி படத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு வேலை பண்றாங்க. அறிவு இல்லைன்னா, அறிவு வெளியில போயிருச்சுன்னா இறை சக்தி உள்ள வந்துடும். அப்ப இறை சக்தி உள்ள வந்துச்சுன்னா அவன் இறை சக்தி உள்ளவன் தப்பு செய்ய மாட்டான். அவன் அந்த இறைத்தன்மையிலேயே போயிடுவான். அவன் பார்த்து நிதானமா செஞ்சுட்டு அப்படி போயிடுவான். இப்ப அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, செஞ்சுட்டு காளி உன்னை நம்பிதான் செய்யறேன், நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அங்க பழிய போட்டுருவான். அதனாலதான் இப்ப நீங்க எத்தனை வகுப்புகள் போனாலும், எத்தனை கோவிலுக்கு போனாலும், உங்க அறிவு அந்த செயல் வடிவத்தை நீங்க ஒரு ஐடியாலஜி பண்ணிடுவீங்க. இதை இதுல எடுத்து போட்டுக்கணும், அதை அதுல எடுத்து போட்டுக்கணும். நீங்க ஒரு பொருட்கள் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு கடைசியா என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த பொருளை நான் எடுத்து போடல, நீங்க தான் எடுத்து போட சொன்னீங்கன்னு கூட என் பேரை சொல்லிடுவீங்க. எல்லாம் நடக்கும். பொதுவா சொல்றேன். அதனாலதான் அறிவை கொஞ்சம் சரி செய்யணுங்கிறது இதுதான் விஷயம். என்ன நடத்திய நம்மளே வேண்டாம். ஒண்ணு வேண்டது இறைவா, நீ செய்யறதுக்கு என்ன நடத்துறியோ அதுக்கு நான் அடிமை. இறைவா உனக்கு நான் அடிமை, நீ என்ன செய்யறியோ நான் அந்த வழியில போறாங்க இல்லையா? அது தியானம் இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதவங்க நியாய தர்மத்தோட அவங்களுக்கு பலன் இருக்கா இல்லையா? அந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலயும் பலன் இருக்குமா? பலன் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நான் யார் துன்பத்துக்கும் போகலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை எதை வச்சு சொல்றீங்கிற. அதாவது இப்ப ஒரு சிலர் நிறைய பேரு புறம் பேசுறது கூட ஒரு தப்பு தானே ஐயா? அது கூட ஒரு துன்பம் இல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க துன்பம் அப்படிங்கிறது இங்க ஒரு விஷயம்தான். ஒரு மனிதன் சும்மாவே இருந்தாலும் அவன் தவறு செய்யாம இருக்கிறாங்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. அதனால நாம ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு நம்ம பாட்டுல போங்க. உங்க மனம் பேசும், உங்க அறிவு பேசும். நீங்க பல சின்ன சின்ன குட்டி குட்டி தப்புகளை செய்யதான் தீருவீங்க. அதை ஒரு இடத்துல சரி செஞ்சு கரெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். இதான் பிராக்டிக்கல், இதான் நடைமுறையான விஷயம். அப்படியே நீங்க பியூரா மாறி அப்படியே நின்றுவீங்க, ஆத்மாவுக்கு தங்கமாலாம் கிடையாது, முடியாது. மாற வாய்ப்பே கிடையாதுமா. மனம் நின்னாதான் மாறணும். இல்லைன்னா இப்போ உன்னை வச்சு உன்னால எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னு நான் முடிவு பண்றேன்னா, உனக்குள்ள நான் உள்ள போனேன்னா உன் மனதை நிறுத்தி போடுவேன். இப்போ மனம் இல்லாத வரைக்கும் நீ என்ன பண்ணுவேன்னா என்னுடைய அலைவரிசையா செயல்படணும். மனம் இருந்துச்சுன்னா நீ என்ன அக்மாருக்கு தங்கமா வேணாலும், என்ன நமச்சிவாயத்தை வேணாலும் படி, அது நீ மனிதன் தான். ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாத்துக்குள்ளேயே தான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது சரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாகும். பல நாள் தியானம் பண்ணி ஒரு நாள் மனம் நின்னதுக்கு அப்புறம் தான் அவன் பிரமிப்பு அடைகிறான். அது வரைக்கும் அவன் என்ன சொல்றான்? அமைதி காத்து அந்த மனதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறான். இப்ப நமக்கு எதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமானது என்னன்னா, மனதை நிறுத்துறது அப்படிங்கிறது கஷ்டம். மனதை நிறுத்துறதுக்குள்ள உடல்லாம் மாற்றாடையும். வெறும் மனது ஒரு சுவிட்ச் போர்ட்ல இருக்கிற ஒரே ஒரு சுவிட்ச் கிடையாது. மனதுங்கிறது மெயின் பாக்ஸ். மனதை நிறுத்தினா டோட்டல் எல்லா இடத்துலயும் கரண்ட் கட் ஆயிரும். அப்ப மனதை நீ நிறுத்துறதுக்கு தியானத்துக்கு போனோம்னா உடலே மாறணும். அப்ப உடல் ஒத்துழைச்சாதான் மனதை நிறுத்தவே முடியும். நீங்க உடலே ஒத்துழைக்காம மனதை போய் நிறுத்துன்னா எங்கிட்டு போய் நிறுத்துறது? இடுப்பு தியானம், நெற்றி தியானம், மூக்கு தியானம், எந்த தியானத்தை வச்சுக்கிட்டாலும் உடலுங்கிறது ஒண்ணு ஒத்துழைச்சு, உடலுங்கிறது சரியா இருந்து அந்த காலகட்டத்துக்குள்ள உனக்கு பித்ருக்கள் தாபமோ சாபங்களையோ குருவோட முன்ஜென்மத்தோட சாபமோ எது இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சு வழிகாட்டணும். பல யோகிகள் ஞானிகளை படிச்ச ஒரு ஊருக்கு போவான், ஒரு குளத்துல குளிப்பான், ஒரு பாட்டு பாடுவான், அங்க ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்த ஊருக்கு போவான், அங்க ஒரு குளிப்பான். அவன் குளிக்கிறது என்ன? தோஷத்தை போக்குறது. நின்பான், ஒரு பாட்டு பாடுவான். 10 நாள் அங்க படுத்து கிடறான்பான், புளி சோத்துக்கு நின்று படுத்து கிடப்பான். ஏன் படுத்து கிட சொன்னான் அப்படின்னா, 10 நாள் இங்க இருந்தாதான் இந்த அலைவரிசையில உன்னை சரி செய்ய முடியும். அவன் படுத்து கிடந்து அங்க என்ன பக்தியா என்ன, அவன் என்ன கடவுளா? நீங்களே சொல்லுங்க. இப்ப வயலூருக்கு வா அப்படின்னு அருணகிரியை சொல்றாங்க. அந்த வயலூர்ல ஒரு பொருள் கொடுக்கணும், அந்த அலைவரிசையை அங்க வச்சுதான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? விராலி மலைக்கு வான்னா அந்த விராலி மலையில அலைவரிசையை அங்க வச்சுதான் கொடுக்க முடியும். நீ வந்துட்ட, நாளைக்கு நீ வர முடியாது, அந்த தட்டை எடுத்துட்டா பூந்தி எல்லாத்தையும் 30 பூந்தியை இப்பயே கட்டி தரேன்னு அப்படி கொடுத்தா இது மனிதன். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கான விஷயம் இது. அப்ப தியானங்கிறது பல்வேறுபட்ட நாட்கள், பல்வேறுபட்ட சூழல், பல்வேறுபட்ட இடங்கள், அதே பிரயாணித்து ஒரு விஷயம் நடக்கும். இல்லைன்னா ஒரே குகையில
தன்னையே மறந்து உலக தொடர்புகளே அற்று போய் 12 ஆண்டுகள் தியானத்தை முடிச்சுட்டு வெளியில வர்றவனுக்கு கும்பாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடக்கும். ஊரெல்லாம் பித்து பிடிச்சி அலைஞ்சு சுத்திக்கிட்டு மனிதனாக இருந்தவனும் ஞானி ஆகலாம், குகையில உட்கார்ந்தவனும் ஞானி ஆகலாம். ஆனா அதுக்கு நாட்கள் பல அனுபவங்களையும் பல சாபங்களையும் பல உடல் தாக்கத்தையும் நம்ம மாற்ற வேண்டிய சூழல் உருவாகும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா கால்குலேஷன் போடுறதெல்லாம் விட்டுட்டு மனம் குரங்கு, மூளை குரங்கு, மனதோட தலைவன் பெரிய குரங்கு. அப்ப மனம் குரங்கு, மனதோட மூளை பெரிய குரங்கு. இந்த பெரிய குரங்கோட வேலையை எதை கேட்டுதுன்னா இந்த 2 கண்ணு, காது, இந்த கை கால்கள்லாம் கேட்டுட்டு குரங்கு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து ஒரு நாள் அந்த குரங்கே ஆஞ்சநேயனாக மாறுற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப குரங்கு கிட்ட போய் ஒரு பொருளை கொடுத்தோன்னா அந்த பொருளையும் வாங்கிட்டு இன்னொரு பொருளையும் கேட்கும், இன்னொரு பொருளை கொடுத்தோன்னா அதையும் கேட்கும். அப்ப கையில ஒரு 3 இருக்குல்ல, அதை போட்டுட்டு கூட இன்னொரு பிரஸ்டா ஒரு பொருளை வாங்கும். புரியுதுங்களா? அப்ப ஆஞ்சநேயன் குரங்கு தான், அவன் போய் ஏன் சஞ்சீவி மலையை பிடிக்கிட்டு வர்றான்? அப்ப அங்க அவன் குரங்கா இல்ல, அவன் ஞானியா ஆயிட்டான். அப்ப இந்த மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிறது. இப்படிதான் இந்த பிரயாணத்தை பல நாள் போராடணும், பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை இயல்பா அதை வச்சுக்கணும். இன்று மாறுமோ நாளை மாறுமோ இல்ல, மாறும்போது நீ பிரமிச்சிருவ. மாறும். இந்த உலகத்துல நீ எது செஞ்சாலும் மாற்றம் நிச்சயமா உண்டு. ஆனா நீ இன்று மாறுமோ நாளை மாறுமோ சூரியனை பார்க்க வேண்டாம். நீ உன்னை பார்த்தனா நீயே சூரியன் நான் சொல்லிட்டேன். நீ ஜன்னல் திறக்க வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற ஜன்னலை திறப்பாங்க. ஆனா நீ கிடக்கணும், உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு உடலை சரி செஞ்சுக்கிட்டு போகணும். மனம் பேசும், மூளை பேசும், ஆன்மா பேசும், உன் கண்ணு பார்க்கும், ஆசைகள் படும், இதெல்லாம் நடக்கும். ஆனா உன்னுடைய பயிற்சி என்ன பண்ணுனா குறைக்கும். 20 இடத்த பார்த்து ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்சத 10 இடமா வந்துடும், 10 இடம் 5 இடமா வந்துடும். புரியுதுங்களா? 2-3 ஒட்டியானம் போடணுங்கிறது அப்புறமா உத்தராட்ச போடணும்னு ஆசை வந்துடும். புரியுதா? எல்லா பெண்ணும் நகை போட ஆசைப்பட்டவ இன்னைக்கு ஏன் உத்தராட்ச போடுறதுக்கா? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆசை குறைஞ்சு அவளுக்கு ஒரு விஷயம். ஆனா அதுவே யாரோ ஒரு பொண்ணு போட்டிருக்கா நம்மளும் ஒண்ணு போட்டுக்கோணுங்கன்னா அதுவும் ஆசையா மாறிடக்கூடாது, அதுவும் ஒன்பா போயிடும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பயணிச்சாதான் உடல் ஒரு சீராகவும் வாழ்க்கை சீராகவும் மாறும். அப்ப எல்லாத்தையும் கேள்விகளை கேட்டு வச்சுக்கிட்டு சாக்குல கட்டிக்கிட்டு போனாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு மாடு உன்னை முட்டி எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு போயிடும். புரியுதா? அதனால நீங்க என்னன்னா இந்த சந்திப்பு, இந்த நிகழ்வுகள் இதெல்லாமே ஏதோ ஒரு காலத்துக்காக ஒரு சூழலுக்காக நிகழப்படுறது. இது சொன்னா புரியாது. புரியுதுங்களா? பொருள் கொடுக்கிறவன் மனிதன், பொருளே கொடுக்க மாட்டான், அதுதான் ஞானி. ஏன்னா அவன் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை, உன்னால பார்க்கவும் முடியாது. அவன் பொருள் கண்ணுக்கு தெரியாத பொருளா இருக்கும், அதை உனக்கு தெரியாமலே உன்கிட்ட கொடுத்துருவான். புரியுதுங்களா? தெரிஞ்சு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், இந்த பாருங்க இந்த பொருளை வச்சுக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னு கொடுப்பான் மனிதன். ஞானி அதெல்லாம் சொல்ல மாட்டான். 2 தலையில 2 தட்டு தட்டுறது கூட தெரியாம தட்டிட்டு போயிடுவான். அதனால அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்துருவோம்.